வணக்கம். 12/1/2024 வெள்ளிக்கிழமை நன்னாளான நாளை கூடாரவள்ளி என்று சொல்லப்படுகின்ற ஆண்டாளுக்கே உரிய ஒரு தினமாக இந்த நாளானது அமைகிறது. இந்த நாளை ஏன் கூடாரவள்ளி என்று சொல்கிறார்கள் என்றால், ஆண்டாள் நாச்சியார் ஆனவள் 26 நாட்கள் கடும் விரதம் இருந்து இந்த 27வது நாளில் அந்த அரங்கனையே திருமகனாக, அதாவது அந்த அரங்கனையே கணவனாக அமைத்து கொண்டார். அந்த அரங்கனோடு ஒன்றிணைந்த ஒரு நாளாகவும் அந்த அரங்கனிடம் ஒன்று சேர்ந்து திருமணம் வைபவம் நடந்த ஒரு நாளாகவும் இந்த கூடாரவள்ளி திருநாளானது அமையப்பெறுகிறது. இந்த நாளில் நாம் ஆண்டாள் நாச்சியாரை வழிபடும் போது வாழ்வில் நமக்கு அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மனம் போல மாங்கல்யம் அமைத்து தருகின்ற ஒரு நாளாக இந்த கூடாரவள்ளி திருநாளானது அமைகிறது. ஆம், கூடாத திருமணங்கள் கூட இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியாரை, அதாவது கோதை நாச்சியாரை நாம் வழிபட்டால் கூடாத திருமணங்களும் கூட கூடுமாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இந்த நாளானது விளங்குகிறது. திருமணமாகாத கன்னியர்கள் அனைவரும் நாளை இந்த ஆண்டாள் தாயாரை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் பெறுவோமாக. அதே போன்று திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ஆண்களும் ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டு நல்ல மனைவியை அமைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருமணமாகாத கன்னியர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல மனம் போல மாங்கல்யம் அமைத்து தருகின்ற ஒரு நாளாக இந்த நாளானது வருகிறது. அதுவும் தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நன்னாளில் வருவது மிகவும் ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. ஆண்டாள் நாச்சியார் ஆனவர் அரங்கனை தனக்கு கணவனாக வர வேண்டும், அரங்கனை தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கள்ளழகரிடம் வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது ஒரு வேண்டுதலையும் அவர் வைக்கிறார். நான் உங்களுக்கு அக்கார அடி செல்லும் வெண்ணையும் நான் உங்களுக்கு சாற்றுகிறேன், எனக்கு அந்த அரங்கரை எனக்கு கணவனாக அமைய வேண்டும் என்று கூறுகிறார். அதே போன்று 27வது நாளில் அரங்கனை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் இறைவனோடு ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டார் அல்லவா. பின்காலத்தில் ஆதிசேஷனின் மறு உருவமாக கருதப்படுகின்ற ராமானுஜர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தார். அக்கார அடிசல் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை பொங்கலானது மிகுந்த நெய் ஊற்றி அதாவது நம்முடைய கைகளில் வலியும் அளவிற்கு நெய் ஊற்றி அந்த அக்கார வடிசல் எனப்படுகின்ற சர்க்கரை பொங்கலை நாங்கள் நெய்வேத்தியமாக செய்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் வெண்ணையும் அவர்கள் சாற்றுகின்றார். அவ்வாறு ராமானுஜர் அவர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார். அதன்படி வழி வழியாக அந்த வேண்டுதலானது அனைவரும் நிறைவேற்றி செய்கின்றனர். அதுபோன்று நாமும் நாளை ஆலயத்திற்கு சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து அக்கார அடிசல் அவர்களுக்கு நைவேத்தியமாக செய்து முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் நமக்கும் மனம் போல ஒரு நல்ல மாங்கல்யமானது அமைய பெறுகின்றது. நாமும் இந்த நன்னாளில் ஆண்டாள் தாயாரை வழிபடுவோமாக. திருமணம் ஆகாதவர்கள் வழிபடும் பொழுது நல்ல கணவனும் நல்ல மனைவியும் அவர்களுக்கு அமைவார்கள். திருமணம் ஆன தம்பதியர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டாள் நாச்சியாரை நாளை இந்த கூடாரவள்ளி நாளில் தரிசனம் செய்யும் பொழுது இருவருக்கும் நல்ல ஒரு மன பொருத்தமாகவும் அந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த கூடாரவள்ளி திருநாளானது அமைகிறது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் நமக்கு அமையும். ஒருவர் இணைப்பிரியாது நல்ல மனம் போல ஒரு தினமான மாங்கல்ய பலத்தையும் தருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த கூடாரவள்ளி திருநாளானது விளங்குகிறது. அனைவரும் தவறாமல் இந்த கூடாரவள்ளி திருநாளில் ஆண்டாளை வழிபட்டு வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் வளன்களும் அனைவரும் பெறுவோமாக. திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களும் பெண்களும் ஒரே ஒரு சில விதிமுறைகளை நாம் பின்பற்றினாலே போதும், நமக்கு நிச்சயமாக அடுத்த கூடாரவள்ளிக்குள் ஒரு மனம் போல மாங்கல்யம் அமைந்துவிடும். அது என்னவென்றால், ஒரு மாலையை வாங்கி சென்று ஆண்டாளுக்கு நாம் சாற்ற வேண்டும். அவ்வாறு சாற்றிய பிறகு ஆண்டாள் தாயிடம் நாம் ஒரு முறை வைக்க வேண்டும். எமக்கு மனம் போல மாங்கல்யம் அமைய வேண்டும், அடுத்த கூடாரவள்ளிக்குள் எனக்கு திருமணம் நடைபெற வேண்டும், அடுத்த வருடம் 2 மாலையாக நாங்கள் வந்து உங்களுக்கு சாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்று நல்ல முறையில் 2 மாலைகளாக எடுத்து வந்து ஆண்டாளுக்கு சாற்றுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இந்த நாளாக இந்த கூடாரவள்ளி திருநாளானது விளங்குகிறது. ஆமாம், நாம் ஆண்டாள் தாயிடம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றவா, நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றவை, எப்படி நாம் ஆண்டாள் நாச்சியாரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆம், அன்னையே, அம்மா கோதை நாச்சியாரை, ஆண்டாள் நாச்சியாரை
எப்படி உமக்கு மனம் போல மாங்கல்யம் அமைந்ததும் அதே போன்று எமக்கு நல்ல மனம் போல மாங்கல்யம் அமைய வேண்டும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல கணவரும், திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நல்ல கன்னி பெண்ணும் திருமணம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் இந்த கூடாரவள்ளி திருநாளில் அனைத்து விதமான நலன்களும் வளன்களும் சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியாரை மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சூடி தந்த சுடற்கொடி அல்லவா, நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து அருளி மங்களகரமான விஷயங்களிலும் நம்முடைய இல்லத்திலும் மங்களகரமான ஒளி வீசுவதற்கும் ஒளி சத்தம் கேட்பதற்கும் அந்த அன்னையானவள் நமக்கு அருள் புரிவார். எப்படி மஞ்சளானது